Hello guys, welcome back to our channel. Chennai Telugu Ponnu, it's me Shravanti. So winter season வந்தாவே போதும் நம்மளுடைய ஸ்கின் ஹேர் நம்ம பேச்சே கேட்காது. ஸோ என்னோட ஸ்கின் 2 வீக்ஸ் முன்னாடி ஃபுல்லாக பிம்பிள்ஸ், ட்ரைனஸ். ஆக்சுவலி என்னோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின், ஆனாலும் இந்த வின்டரில் வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே கொஞ்ச நாள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய ஸ்கின் மறுபடியும் நார்மல் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி ஹேரில் கூட நிறைய டேண்ட்ரஃப், ட்ரைனஸ் இது எல்லாமே வின்டர் சீசனில் வந்துடும். ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஹேரோட ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டுறீங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிடலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரொடெக்ட் யுவர் ஹேர். ஸோ நார்மலாக வின்டர் சீசன் வந்தாவே நமக்கு ஏரில் வந்து அந்த மாய்ஸ்சரே இருக்காது. ஸோ ட்ரையாக இருக்கும். நம்ம பாடியிலேருந்து ஹேர்லேருந்து எல்லாமே ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம இந்த ட்ரைனஸ்ன்னு கண்ட்ரோல் பண்ணணும்னா வின்டர் ஸ்கார்ஃப் இல்லைனா வின்டர் கேப்ஸ் இது எல்லாமே நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். வின்டர் அதோடைய எஃபெக்ட் காட்டும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த வின்டர் கேப், வின்டர் ஸ்கார்ஃப் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹேர் வந்து கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்கார்ஃப் ஆகட்டும், கேப் ஆகட்டும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம ஸ்கேல்ஃபில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் வந்து ஸோ கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி, உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி அந்த இது பார்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த கேப்பு, இந்த ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணுறதுனால ஸ்வெட்டிங் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்வெட்டிங் ஆயிடுச்சுன்னா இன்னும் நம்ம ஹேரில் வந்து நிறைய டேண்ட்ரஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்கார்ஃப் இல்லைன்னா கேப் போடும்போதும் நல்லா உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடெக்டிவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வின்டரில் நிறையவே டேண்ட்ரஃப் வந்துடும். நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் லீவ் வெட் ஹேர். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஹெட் பாத் பண்ணி வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்மளுடைய ஹேர் வந்து ஃபுல்லாகவே வந்து நேச்சுரலாக ட்ரை ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம விட மாட்டோம். சில வாட்டி வந்து நம்ம ஹேர் கோம் பண்ணிவிட்டு வெளியே போயிடும் நம்ம அவசரத்துக்காக. தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஹேர் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெட் ஹேரை இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வர்றதுக்கு, பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து ஹேர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆயில் யுவர் ஹேர். எப்போவுமே ஹெட் பாத் பண்ணிகிட்டே இருந்துகிட்டே ஆயில் போடாமல் இருந்துச்சுன்னா இன்னும் ட்ரை ஆகிடும். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஹெட் பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக வந்து நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஆலிவ் ஆயில் அண்ட் ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில் இது எல்லாமே வந்து நம்ம கோகோனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வின்டரில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் அந்த ஆயில் கொஞ்சம் லைட்டாக வந்து சூடு பண்ணி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா டேண்ட்ரஃப் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ எப்போவுமே தலை வந்து நம்ம மாய்ஸ்சராக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், யூஸ் பியூர் காட்டன் டவல்ஸ். ஸோ எல்லாருமே வந்து டர்க்கிஷ் டவல்ஸ், டர்க்கி டவல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நம்மளுடைய ஹேர் வந்து வைப் பண்ணுறதுக்கு பியூர் காட்டன் டவல் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதனால் வந்து நம்மளுடைய ஹேர் பிரேக்கேஜ் ஆகாமல் இருக்கும். நல்லா நம்மளுடைய ஹேருக்கு வந்து இந்த பியூர் காட்டன் டவல்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாஷ் யுவர் ஹேர் இன் கூல் அண்ட் வார்ம் வாட்டர். ஸோ வின்டர் வந்தாவே போதும் எல்லாருக்குமே வந்து ஹாட் வாட்டர் வச்சு தான் குளிக்கணும்னு தோணும். ஸோ இது நல்லா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லியூக் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நார்மல் வாட்டர், கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டும் பெஸ்ட்டு தான். ஏன்னா இந்த ரெண்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஸ்கின், ஹேரில் இருக்கிற ஸ்கேல்ப் சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா? ஸோ இது இன்னும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஹாட் வாட்டர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் தண்ணியில் குளிக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து லியூக் வார்ம் வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்,
கீப் யுவர் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் ஹைட்ரேட்டட். ஸோ நம்மளுடைய ஹேர் அண்ட் ஹேரில் இருக்கிற இந்த ஸ்கேல்ப் ரெண்டுமே வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். இது ஹைட்ரேட்டாக வச்சுக்கணுன்னா உள்ளிருந்து நீங்கள் ஹைட்ரேட் பண்ணிங்கன்னா அதே உங்களுக்கு வெளியே காட்டும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக தண்ணி நிறைய குடிங்க. அதுவே வந்து உங்களுடைய ஸ்கேல்ப் ஆகட்டும் ஹேர் ஆகட்டும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ நமக்கு இருக்கிற டெம்பரேச்சர் வந்து இன்டோர்ஸில் ஒரு மாதிரியா இருக்கும், அவுட்டோர்ஸில் ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இன்சைட்லேருந்தே ஹைட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கேல்ப் ஆகட்டும் ஹேர் ஆகட்டும் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இதனால் ட்ரை ஆகாமல் இருக்கும். ட்ரை ஆகிடுச்சுன்னா நமக்கு டேண்ட்ரஃப் வரும். ஸோ நீங்கள் உள்ளிருந்தே நீங்கள் ஹைட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் அண்ட் ட்ரைனஸ் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அவாய்ட் ஓவர் ஸ்டைலிங். ஸோ நம்ம வந்து நம்ம ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு மிஷின், அதே மாதிரி ஹேர் கர்லிங்ஸ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது ஓவர் ஸ்டைலிங்காக இருக்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ட்ரை ஆகிடும். ஸோ மோர் சான்சஸ் டு டேமேஜ் யுவர் ஹேர். ஸோ நீங்கள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இதோடைய யூசேஜ் வந்து கொஞ்சம் லிமிட்டாகவே வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸோட நீங்கள் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுகர் கன்சப்ஷன் கம்மி பண்ணிக்கோங்க. டயட்டில் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஐ மீன் நிறைய தண்ணி குடிக்கிறது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் நட்ஸ், இந்த மாதிரி நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. ஒரு நல்ல டிப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய காமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.